ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம 2025 குரூப் 4க்கு நிறைய மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். குறிப்பாக நம்ம ஹைபிரிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வச்சிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்ல உள்ள ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 366 366 நாட்களை கொண்ட ஆண்டு எது? அதாவது இன்டைரக்டா கேட்கலாம். இந்த கீழ்கண்டவற்றில் லீஃப் ஆண்ட் எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுல வந்து இந்த கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் ஆண்ட்னா 4ஆல் வகுப்படணும் இல்லை 400ஆல் வகுப்படணும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி 2 0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது 4ஆலே வகுப்படணும், 400ஆலே வகுப்படணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இதன்படி பார்த்தீங்கன்னா 1900 இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் வகுப்படும். ஆனால் 400ஆல் வகுப்படுமானா கண்டிப்பா படாது. 19 8 4 வகுப்படாது. அதே மாதிரி பி ஆப்ஷன் 1200. ஸோ இது வந்து 4ஆல் வகுப்படுமானா கண்டிப்பா இது வகுப்படும். 1 4 3 4 12. ஸோ பி ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காலமா பாருங்க. இந்த காலம் அப்புறம் இந்த காலம் C1 C2 C3 சரிங்களா. ஸோ C1 பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா 3 x 4 x 5. ஸோ 3 நாள் 12 x 5 equal 60 60. ஸோ 60 மைனஸ் 2ங்கிறது 58 சரிங்களா. காமா எல்லாத்துக்குமே மைனஸ் 2ஆல நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். ஸோ 58 முதல் C1 கரெக்ட். அடுத்து C2 பார்ப்போம். காலம் 2 5 x 6 x 2 equal to 58. சாரி, இது ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுவோம். 30 x 2 equal to 60. அதே மாதிரி மைனஸ் 2 வரும்னா 58. ஸோ வருது சரிங்களா. ஸோ இந்த லாஜிக் கரெக்ட் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 x 4 x 2. ஸோ C3 சரிங்களா. இதன்படி 8 x 4 x 2 4 32 x 2 equal to 64 minus 2 equal to 62. ஸோ C3 காலம் வருது. அப்போ நமக்கு C4ம் பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ராசஸ் தான். 7 6 3 சரிங்களா. C4 7 x என்ன போட்டிருக்காங்க 7 6 3 7 plus 6 plus 3. ஸோ 5 35 6 42. ஸோ 42 plus 3 சரிங்களா. என்ன வரும் 126 சரிங்களா. மைனஸ் 2. ஸோ என்ன வரும் 124. ஸோ 124 தான் ஆன்சர். என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். 124ங்கிறது பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. 2 3 5 equal to 38. 4 5 2 equal to 45. 3 4 5ங்கிறது என்ன? ஸோ இதை ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் வேல்யூ பிளஸ் 3 ஸ்கொயர் வேல்யூ பிளஸ் 5 ஸ்கொயர் வேல்யூ சரிங்களா. என்ன வருது 4 பிளஸ் 9 பிளஸ் 25. ஸோ கூட்டுங்க என்ன வரும் 13 அப்புறம் 25 equal 38 சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். அதே மாதிரி செகண்ட் பார்க்கலாம். 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் equal to 4 ஸ்கொயர்னா 14 பிளஸ் 25 பிளஸ் 4 சரிங்களா. ஸோ இது சம் பண்ணுங்க. இன்னொரு ஸோ 4 16 20 equal 25 equal 45 சரிங்களா. ஸோ 45 வருது. அப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்ன வரும் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 5 இதுதானே 5 ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இதன்படி என்ன வரும் கீழே போட்டுக்கலாம் 9 பிளஸ் 16 பிளஸ் 25 சரிங்களா. ஸோ 9 16 25 இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் 25 பிளஸ் 25 சரிங்களா. ஸோ 50ங்கிறது ஆன்சர். ஸோ 50 எங்க இருக்கு டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒரே நேர்கோட்டில் அமையும்? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஸோ ஒரு கிளாக்ல 12 மணி நேரம் இருக்கும் சரிங்களா. ஸோ 12 மணி நேரத்துல 11 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்கள் நேர்கோட்டில் இருக்கும். ஸோ இதன்படி பார்க்கும்போது 24 மணி நேரம்னா 12 plus 2 equal 24. அதாவது 12 2 டைம் பார்த்தா 24 மணி நேரம் சரிங்களா. அப்படியே பண்றோம். அதே மாதிரி தான் 11 பெருக்கல் 2 equal to 22. ஸோ அதன்படி ஆன்சர் ஏ கரெக்ட்.
ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை லெட்டர்ஸ் ஜிக்கு அடுத்து ஹெச், ஜிக்கு அடுத்து ஹெச், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச், ஜேக்கு அடுத்து எம், இந்த கியூ. ஸோ இது 4வது எழுத்து பிளஸ் 4. அப்போ இது ஆன்சர் கியூ தான் வரும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். கியூக்கு அடுத்து என்ன வரணும்னா இதுக்கு அடுத்து பிளஸ் 5. ஸோ இதுக்கு அடுத்து என்ன வரணும் பிளஸ் 5 வரணும். வரதான் பார்க்கணும். கியூக்கு அடுத்து 1 2 3 4 5. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா பி வரணும். ஸோ பி வந்துருக்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கியூ தான் கரெக்ட். ஆன்சர் சி. இந்த நம்பர் சீரிஸ் பாருங்க. 91 பிளஸ் 4 95, 98 பிளஸ் 4 98 பிளஸ் 4 102. அப்புறம் பார்த்தீங்கன்னா 102 பிளஸ் 4 106. அப்போ 99 பிளஸ் 4 என்ன வரும் 103. அதே மாதிரி 106 பிளஸ் 4 என்ன வரும் 110. ஸோ 103 110ங்கிறது ஆன்சர். ஸோ டி. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த லெட்டர் சீரிஸ் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்க்கு அடுத்து டி, சரிங்களா? எஸ்க்கு அடுத்து டி, சரிங்களா? எஸ், எஸ்க்கு அடுத்து டி, அடுத்த எழுத்தே வந்திருக்கு, சரிங்களா? அதே மாதிரி ட்ரீக்கு அடுத்து பாருங்க யூ, ட்ரீக்கு அடுத்து யூ. ஸோ வந்திருக்கு. அப்போ லாஜிக் படி யூக்கு அடுத்து என்ன வரணும் பி வரணும். ஸோ இதுல பி வரணும். அதே மாதிரி விக்கு அடுத்து டபிள்யூ வரணும். ஸோ இதுல என்ன வரணும் அப்போ டபிள்யூ வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி சிக்கு அடுத்து என்ன வந்திருக்கு இ வந்திருக்கு. சிக்கு அடுத்து இ, சிக்கு அடுத்து இங்கிறது ஒரு லெட்டர் விட்டு. அதே மாதிரி இக்கு அடுத்து ஜி வந்திருக்கு. இக்கு அடுத்து ஜிங்கிறது ஒரு லெட்டர் விட்டு, சரிங்களா? அதாவது இது +1 இது +1, சரிங்களா? இப்போ இதுல ஜிக்கு அடுத்துக்கு என்ன வரணும்? ஜிக்கு அடுத்து கண்டிப்பா ஐ தான் வரணும், சரிங்களா? ஸோ இதுல ஐ. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐக்கு அடுத்து கே வரணும். ஸோ இங்க கே வந்திருக்கு, கரெக்ட். அப்போ நம்ம ஆப்ஷனே செக் பண்ணிடலாம். இதுல பிஐங்கிறது இந்த பில மட்டும் தான் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம ஜேவை செக் பண்ணிடுவோம். டிக்கு அடுத்து என்ன வந்திருக்குன்னா எஃப் வந்திருக்கு. டிக்கு அடுத்து எஃப், சரிங்களா? +1 தான் இங்கேயும், சரிங்களா? அதுக்கு அடுத்து எஃப்க்கு அடுத்து ஹெச் +1, எஃப்க்கு அடுத்து ஹெச் கரெக்டா வந்திருக்கு, +1 தான், சரிங்களா? இதுவும் +1 தான். அதுக்கு அடுத்து ஹெச்சுக்கு அடுத்து என்ன வரணும் +1 ஜே வரணும், சரிங்களா? ஜே வரணும், வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர், கரெக்ட். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது கடைசியா ஜேக்கு அடுத்து 1 விட்டு எல் வரணும். 1 விட்டு இங்க எல் வந்திருக்கு, கரெக்ட் தான். ஸோ அடுத்த விஷயம் இது ஃபுல்லாக கோடிங் சம்மா இருக்கு. ஸோ கோடிங் சம் எழுதிடுவோம். கோடிங் எழுதியாச்சு. ஸோ இந்த சம் முழுக்கமா போடணும். அடிஷனல் சப்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல், ஃபோர்த்து தான் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸ்டெப் இப்படி தான் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் 14 கிராஸ் 10 பிளஸ் 42 வகுத்தல் 2ங்கிறது என்ன வரும் 21 மைனஸ் 8 வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 140 கிராஸ் பண்ணா 140 வரும், பிளஸ் 21 மைனஸ் 8. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 161, இது ரெண்டே சம் பண்றோம். ஸோ தேர்டு மைனஸ் 8. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து சால்வ் பண்ணா 153 வரும். 153ங்கிறது சி. ஸோ சி ஆன்சர். அடுத்த விஷயம் இந்த பகடை, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா உள்ளது. இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன மெத்தட்ஸ் செஞ்சிருக்காங்கன்னா பார்க்கலாம். 3க்கு எதிரே உள்ள எண், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லக்கூடிய அந்த அந்த மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3க்கு அடுத்து 1 வந்திருக்கு, சரிங்களா? அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இதுல இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் 1ன்னு வச்சுக்கோங்க, இது பாக்ஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கணும்னா சேமா இருக்க நம்பர்ஸ் எடுக்கணும். இதுல 3 சேமா இருக்கு. ஸோ 3க்கு எதிரே உள்ள நம்பருங்கனால இந்த 2 பாக்ஸ் எடுத்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதனால நான் இந்த 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன், சரிங்களா? சரி பாருங்க. ஸோ இதை கூட நம்ம எடுத்து பண்ணலாம். முதல்ல உள்ளதை நம்ம இந்த 2 எடுத்து பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ 3க்கு அடுத்து கிளாக் வைஸ்ல 1, அதுக்கு அடுத்து கிளாக் வைஸ்ல 5 வருது. அதே மாதிரி இங்க இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் பாக்ஸ், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 3க்கு அடுத்து கிளாக் வைஸ்ல 1, அடுத்து கிளாக் வைஸ்ல பாத்தீங்கன்னா 5 வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் பாக்ஸ்ல 3க்கு கிளாக் வைஸ்ல 2 வந்திருக்கு, சரிங்களா? அதுக்கு அடுத்து கிளாக் வைஸ்ல 6 வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா 1க்கு ஆப்போசிட் 2, 5க்கு ஆப்போசிட் 6, மிச்சம் இருக்குது என்ன இருக்கு அப்படின்னா 3ம் 4 தான் வரும். ஸோ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3, இதுதான் ஆன்சர், சரிங்களா? 3க்கு ஆப்போசிட் 4. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து
இந்த சம் பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா 15 + 12 கூட்டுனை என்ன வரும் 27 வரும் வகுத்தல் 9. ஸோ இந்த ரெண்டா இதில் நம்ம வகுக்கும். ஸோ இது இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே மாதிரி தான் அடுத்து சரிங்களா என்ன வந்திருக்கு 64 + 53 சரிங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா சம் பண்ணும்போது என்ன வருது 7 111 சரிங்களா. 111 டிவைடட் பை 9 பண்ணும்போது என்ன வருது நமக்கு ஆன்சர் 13. ஸோ 9 வந்து 13 டைம் இருக்கும்.